கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சிக்கான நாளுக்கான தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் முதல் 45ஆம் வசனம் முடிய. உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவருக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். மரியாளுடைய வாழ்த்துதலை எலிசபெத்து கேட்டவுடன் அவள் வயிற்றில் உள்ள பிள்ளை துள்ளிற்று. கர்ப்ப ஸ்திரீகள் நல்ல வார்த்தைகள் பாடல்களை கேட்கிற போது பிள்ளைகள் சந்தோஷப்படும். குழந்தை நல்ல அறிவான ஆரோக்கியமான குழந்தையாக பிறக்கும். அதற்காகவே குழந்தையின் தாய்க்கு கண்ணாடி வளையல்கள் அணிவிக்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக மரியாள் தனக்கும் தூதனுக்கும் நடந்த உரையாடலை பற்றி எதுவுமே எலிசபெத்திடம் கூறவில்லை. ஆனால் எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவளாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினாலே கிடைத்தது என்கிறாள் என்று பார்க்கின்றோம். இதற்கு அன்னாள் ஒரு நல்ல உதாரணமாகும். எப்படி என்றால், அன்னாளின் வயிற்றில் சாமுவேல் உருவானதும் அவளே கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தி இருக்கிறாள். ஏறக்குறைய 10 வசனங்கள் கர்த்தரை பாடி துதித்திருக்கிறாள். இதை 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். அதனாலே தான் சாமுவேல் தீர்க்கதரிசியாக பிறந்தான் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கின்றோம். மரியாளின் வயிற்றில் இருப்பது ஆண்டவர் என்றும், மரியாள் ஆண்டவருடைய தாயார் என்றும் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினாரே என்று மனுஷன் வெளிப்படுத்தவில்லை என்று நாம் பார்க்கின்றோம். விசுவாசித்த மரியாளே, நீ பாக்கியவதி, கர்த்தரால் உனக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று யாரும் அவளுக்கு சொல்லாமலே பரிசுத்த ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாக எலிசபெத்து மூலமாய் வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கின்றோம். அத்தனை தூரம் அவர் பிறப்பு மகிமையானது, அதிசயமானது என்றும் நாம் கற்றுக்கொள்கிறோம். நாமும் பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிப்போம். கர்ப்பஸ்திரீகளிடம் ஆசீர்வாதமான வார்த்தைகளை கூறி சந்தோஷப்படுத்துவோம். ஆரோக்கியமான சந்ததியை பெற்றெடுப்போம். கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் கர்ப்பஸ்திரீகளிடம் நல்ல வார்த்தைகளை பேசும்படி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.